கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகமெங்கும் உயிர்த்தெழுதலை நாளை கொண்டாடுகிறார்கள். அது நல்லது. ஆனால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிக்கும்போது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண்பீர். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தை தாவீதின் வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டீர் என்று. அதாவது பரிசுத்தர் என்று சொன்னால் அதற்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் தான். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அழிவை காணவில்லை. அதாவது மரணத்தை சந்தித்தார், அது உண்மைதான். ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரே. அவர் அழிவை பார்க்கவில்லை, மீண்டுமாய் எழுந்தாரே. அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு தாவீது சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இதே போலத்தான் என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. நான் இன்றைக்கு மரித்தாலும் இத்தோடு என்னுடைய வாழ்வு முடிவதில்லை. நான் மீண்டும் ஒரு நாள் உயிர்ப்பேன் என்று அவர் சொல்லுவதை நான் காண முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சபை போதகர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. அதாவது மரித்து விட்டால் அவர்களுடைய கல்லறையில் எழுதுவது என்ன தெரியுமா? ரெஸ்ட் இன் பீஸ், RIP என்று எழுதுவார்கள். அதை குறித்து சொல்லும் போது என்னுடைய போதகர் ஆஸ்பான் ஜெபதில் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். என்னுடைய கல்லறையில் RIH என்று எழுதுங்கள் என்று சொன்னார். என்னவென்று புரியவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன காரியம் ரெஸ்ட் இன் ஹோப். அதாவது என் வாழ்வு இதோடு முடியவில்லை. இப்பொழுது நான் என் நேசர் வர காத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அங்கு போய் நான் அவரை பார்ப்பேன், அவரோடு கூட வாழுவேன், அவரோட இருப்பேன் என்று நான் நிச்சயமான நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று எழுதுங்கள் என்பதை சொன்னார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் சொன்னபோது எனக்குள்ளாய் ஒரு கேள்வி எழுகிறது. இதை போல தைரியமாய் என்னால் சொல்ல முடியுமா என்று. ஏனென்றால் நாமும் அநேக நேரத்தில் தவறுகிறோம். சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மால் அதை தைரியமாய் சொல்லவே முடியாது. ஆகவே இந்த நாளில் முதலாவது நாம் நம்மை பரிசுத்த பண்ணிக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவே, என்னை பரிசுத்தமாக்கும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மரணத்தை எப்படி கட்டி வைக்க முடியவில்லையோ அதே போல என்னை பாவ அடிமைத்தனத்தில் கட்டி வைக்க கூடாது. என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். என்னை விடுதலையாக்கி உங்களுடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய இருதயம் நம்பிக்கையோடு இருக்கும். என் தேவன் எப்படி மரித்து உயிர்த்தாரோ அதே போல உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை நான் ஒரு நாளில் பார்ப்பேன். அப்பொழுது அவரோடு கூட இருப்பேன், அவரோடு கூட வாழுவேன், அவரோடு கூடவே தங்கி இருப்பேன் என்ற நம்பிக்கை வரும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுவது எவ்வளவு அவசியமோ அதைவிட அவசியம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போமா என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்வது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய கல்லறையில் ரெஸ்ட் இன் பீஸ் என்று எழுத வேண்டுமா அல்லது ரெஸ்ட் இன் ஹோப், அதாவது என் நேசர் வர காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு என்று எழுத. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய கல்லறையில் ரெஸ்ட் இன் ஹோப் எழுதும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கை உள்ளதால் இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்திற்கு போவேன், என் இயேசுவை காண்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நாள் மாத்திரம் அல்ல இது. நான் மரித்தால் மீண்டும் எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதனால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே